ஹலோ மேம், திஸ் இஸ் ஜெனிஃபர் ஃப்ரம் கேரளா. நான் வந்து உங்ககிட்ட பிஎம் குரூப் 3ல வந்து கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து நான் கிளாஸ்லாம் எதுவுமே ரெகுலராக ஃபினிஷப் பண்ணலை. என்னுடைய எப்படி சொல்கிறது, ஒர்க் ப்ரெஷர், அதுக்கு நடுவில் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அம்மாவோடைய இல்னஸ்ன்னு சொன்னால் ரொம்ப சிவியரான இல்னஸ். ஒரு நாளைக்கு இது போன மாதம் 29ஆம் தேதி அட்டாக் வந்துருச்சு, சிவியர் அட்டாக். அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கே 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் ஃபுல்லாக இங்கே கேரளா செட்டில்டு. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அன்றைக்கி தான் அப்பா வந்து வீட்டுக்கே போகிறாரு. என்னுடைய பையனை வந்து வெக்கேஷனுக்காண்டி வந்து கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. அன்றைக்கி நைட்டு தான் வந்து ட்ரிச்சி போகிறாரு. அது வரைக்குமே அம்மா 2-3 நாள் தனியாக தான் இருந்தாங்க. அப்பா 8:30க்கு ராத்திரி போடுறாங்க. இது வந்து ஒரு 11:45, அன்றைக்கி ராத்திரி 11:45, 12 மணிக்கு இந்த இன்சிடெண்ட் வந்து நடக்குது. பட் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளேயுமே வந்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எல்லாமே வைண்ட் அப் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அம்மா ட்ரிச்சி அப்போலோவில் வந்து ஆல்ரெடி ஓபி பேஷண்ட், ஹார்ட்டுக்கு தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மூச்சு முட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் போய் அந்த டாக்டர் உடனே வந்துட்டார். அவர் வந்து செக் பண்ணிவிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்குள்ளேயுமே எனக்கு இங்கே ட்ரிவாண்ட்ரத்துக்கு கால் வந்துருச்சு, கிளம்பி வந்துருமா. அந்த அண்ணன் தான், ஜெரால்டு அண்ணா தான் சொன்னார், அம்மா இறந்துட்டாங்க, கிளம்பிடுமா அப்படின்னாங்க. இப்போ ஐயோ என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப பதஷ்டப்பட்டு கிளம்புனேன். கிளம்பிட்டு இருக்கும் போது தான் டாக்டர் வந்திருக்காரு. வந்து சரி கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவையும் அண்ணனையும் வெளியில் விட்டுட்டு இவங்க வந்து சிபிஆர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்த போது ஃபஸ்ட்டு சிபிஆரில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. செகண்ட் சிபிஆரில் வந்து அம்மா ரீகெயின் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அந்த 15-20 மினிட்ஸ் வந்து ஹார்ட் பம்பிங் நின்று ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆனதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிட்னி வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட இல்லாமல் வந்து 3 நாளுக்கு அப்புறமேட்டு தான் எதுவுமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஓவர் கம் பண்ணுவாங்க. 3 days வந்து டைம் வேணும் அப்படின்ட்டும் கூட சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் லங்ஸும் வந்து ரொம்ப இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு. அதாவது இந்த அட்டாக் வந்த சமயத்தில் அவங்க இன்ஹேல் பண்ண தானே கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து அது வாமிட்டிங் வந்தப்போ அது ஃபுல்லுமே எக்ஸைல் ஆகி லங்ஸ்குள்ளே போய் எல்லாமே இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் கிட்ட வந்து லங்ஸில் வந்து தண்ணி பூந்துருச்சு. அவங்க நைட் சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவங்க ஐசியூவில் வந்து ஏகதேசம் வந்து ஒரு 7-8 நாள் இருந்தாங்க. எம்ஐசியூ, மோஸ்ட் ஐசோலேட்டட் ஐசியூ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், மேம் இது மாதிரி நான் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கேன், எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லித்தாங்க. ஏன்னா என் கையில் ஜெபமாலை இருக்குது. பட் ஆனால் வந்து என்னால் ஒரு ப்ரேயரை வந்து ஒரு செகண்ட் ஒரு ப்ரேயர் சொல்கிறேன், அது கூட என்னால் வந்து சொல்ல முடியாமல் நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருந்தேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, கிடந்து புலம்பாதீங்க, நீங்கள் அமைதியாகுங்க, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எப்படிலாம் வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. அம்மா கிட்ட வந்து பேசுங்க, மனசார பேசுங்க. நீங்கள் வெளியில் உட்காந்து பேசும்போது அது அவங்க மனசை வந்து அவங்களுடைய சோலுக்கு வந்து அது கேட்கும், அவங்க வந்து கியூர் ஆகுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அதே போல் நான் செஞ்சேன். அந்த 3 days வந்து நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி 3 daysல வந்து அம்மாவுக்கு வந்து கான்ஷியஸ்லாம் வந்துருச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ். ஏன்னா கிட்னியில் யூரின் போகாததுனால டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்ப நான் உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், மேம் இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ரீவியஸாக பண்ணியிருந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் அந்த எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் திரும்பவும் கேட்குறேன். அதே மெத்தட் தான் வந்து அந்த டயாலிசிஸ் நடக்கிற நேரத்துலையும் கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட் நடக்கிற நேரத்துலையும் நான் அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். பட் ஆனால் வந்து உண்மையில் சொல்லிட்டுனா இப்போ அம்மா வந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. எஸ்பெஷலி நான் ஏன் இன்றைக்கி இந்த மெசேஜ் போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி அடுப்படியில் வந்து என் கூட சேரில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது நான் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். டயாலிசிஸ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, அது டெம்பரவரி டயாலிசிஸ் வேண்டாம், ஏன்னா யூரின்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சிக்னஸ் இருந்தாலுமே அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எப்படி ப்ரேயர் பண்ணணும், என்ன சொல்லி ப்ரேயர் பண்ண, ஏன்னா 2 ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி.
நின்னா ப்ரேயர், உட்காந்தா ப்ரேயர், தூங்குனா ப்ரேயர், ஃபுட்டு சாப்பிடணுன்னா ப்ரேயர் அப்படின்னு வளர்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ்லேருந்து வந்து வளர்ந்தா எனக்கு வந்து எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ தான் வந்து நீங்கள் எனக்கு கரெக்டாக கைட் பண்ணீங்க. எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி கேட்கணும் யூனிவர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கைட் பண்ணீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா வந்து அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க வந்து எனக்கு வந்து உயிரோட திரும்ப கிடைச்சவங்க. எவ்வளோ எவ்வளவோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்தாலுமே நான் அதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி அந்த ஓவர் கம்க்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொன்ன அந்த அந்த ஐடியாஸ் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாட் ஆஃப் தேங்க்ஸ்.